ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்பிசிஐஎல், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட் தான் உங்கள் கனவு அரசு வேலை தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து 44,900 1,42,400 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். மொத்த வேகன்சி வந்து ஒரு 391 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். கல்வி தகுதினா நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க, 12th முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். பெண்களுக்கெலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 1 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்பிசிஐஎல்னு சொல்லுவோம். இது வந்து மத்திய அரசோட ஒரு மிகப்பெரிய மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட் தான். இங்கேருந்து உங்களுக்கு வேறு லெவல் சேலரியில் வந்து பார்த்தோன்னா ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. 12th மார்ச்லேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 1 ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 23 பேஜ் வந்து உங்களுக்கு ஹிந்தியில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துட்டு என்னடா ஹிந்தியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். 24வது பேஜில் இருந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்ஸ்னு பொறுத்த வரைக்கும் வேரியஸ் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதாவது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினியில் வந்து பாருங்கள் கேட்டகரி 1, ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினிலே கேட்டகரி 2, அசிஸ்டன்ட் கிரேடில் வந்து பாருங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, எஃப்என்டி, அதுக்கப்புறம் சிஎன்எம்எம், நர்ஸ் கேட்டகரி, டெக்னீஷியன், இந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ்லாம் வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 45 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே கேட்டகரி 1ல் ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 82 வேகன்சி. இந்த மாதிரி வந்து போஸ்டிங் வைஸாக உங்களுக்கான வேகன்சி இருக்கும். ஓவராலாக வந்து ஒரு 391 வேகன்சி வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சவங்க கூட இதுக்கு எலிஜிபிள் தான். அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்குன்னா சிவில், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 60% மார்க் வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து எடுத்துருக்கணும். அடுத்து ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினில் கேட்டகரி 1க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் டிப்ளமோ வந்து முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேட்டர் என்ட்ரியாக நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் தான். ஆனால் வந்து இதில் வந்து 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஐடிஐ முடிச்சுட்டு நீங்கள் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கேட்டகரி 2ல் ஸ்டைஃபண்ட் ட்ரெயினிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அதில் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் ஐடிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் கிரேடுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எனி டிகிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். மினிமம் 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தால் எலிஜிபிள். அதே மாதிரி நர்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 12th முடிச்சுட்டு டிப்ளமோவில் வந்து நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி வந்து நீங்கள் கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க கூட இதுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் உங்ககிட்ட வேலிடான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கணும். நர்ஸ் கேட்டகரியில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்கள் 12th வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் மெடிக்கல் ரேடியோகிராஃபியோ இல்லைனா எக்ஸ்ரே டெக்னீஷியனோ இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வேறு லெவலில் சேலரி இருக்கும். அதாவது நர்ஸ் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா பேசிக் பே வந்து 44,900. அது மட்டும் இல்லாமல் டிஏ உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் தனியாக வந்து வரும். 68,697 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் இருக்குது. அதேமாதிரி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் 35,400 பேசிக் பே, அலவன்ஸ் சேர்த்து உங்களுக்கு 54,162. அசிஸ்டன்ட் கிரேடுக்குலாம் வந்து பாருங்கள் 39,005 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டிஏ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் என்னென்ன அலவன்ஸ் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், சைட் லொகேஷன் அலவன்ஸ், ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்ஸ், லீவ் ட்ராவல் அலவன்ஸ், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். உங்கள் கைக்கு வந்து இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா 80,000 70,000க்கு மேலே தான் வந்து ஸ்டார்டிங் சேலரியை வந்து வரும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஒரு கேட்டகரிக்கும் சேலரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்னா உங்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து மினிமம் 18 மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டைஃபண்ட் ட்ரெயினிக்லாம் வந்து 25 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி. அதே வந்து கேட்டகரி 2ல் ஸ்டைஃபண்ட் ட்ரெயினிக்கு 24, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கிரேடுக்குலாம் 28, நர்ஸ்க்குலாம் 30 இயர்ஸ், டெக்னீஷியனுக்கு 25 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்பிசிஐஎலோட அந்த கைகா சைட்டுன்னு இருக்க பற்றில அங்கே தான் உங்களுக்கு இனிஷியலாக போஸ்டிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நார்த் சைடு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கூட வந்து நீங்கள் உங்கள் லொக்கேஷனுக்கு வந்துடலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் என்ட்ரி மட்டும் வந்து இருக்கும். அதே வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள், ஸ்டைஃபண்ட் ட்ரெயினில் கேட்டகரி 2க்கு இதுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். அதே கேட்டகரி 2க்கு வந்து பாருங்கள், இன்னொரு கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதில் வந்து அட்வான்ஸ் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த அசிஸ்டன்ட் கிரேடு, நர்ஸ் இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸ்டேஜ் 1ல் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 0.5 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதுனா. ஸோ அதேமாதிரி குவாலிஃபைங் மார்க் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2ல் பர்சனல் என்ட்ரிக்கு வந்து எவ்வளோ மார்க் இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு, ஸோ இதில் உங்களுக்கு அடுத்து ஸ்டைஃபண்ட் ட்ரெயினில் கேட்டகரி 2க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பாருங்கள் எந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனித்தனி அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடுமே வந்து இருக்கும். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், npcilcareers.co.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். 1 மார்ச்க்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ ஃபீமேல் கேட்டகரி இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. அதில் இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற வந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரி 1ல் ஸ்டைஃபண்ட் ட்ரெயினி, ஸோ சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்லேயே இன்னொரு கேட்டகரி இதுக்கெலாம் வந்து ₹150 வந்து ஃபீஸு. அதே கேட்டகரி 2ல் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பாருங்கள், டெக்னீஷியனு, அசிஸ்டன்ட் கிரேடு இந்த மாதிரி டெக்னீஷியன் இந்த கேட்டகரியிலே உங்களுக்கு அசிஸ்டன்ட் கிரேடில் இன்னொரு கேட்டகரி இது எல்லாத்துக்குமே ₹100 வந்து ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதிலே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1 ஏப்ரல் தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.